ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவன் 1,00,000க்கும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் உறுப்பினர் திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து கடந்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இணைய சேவை பாதிப்பு, உணவு இடைவேளை, 3ஆம் சுற்றில் சிறிது நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் வாக்கு எண்ணிக்கை மாலை 6 மணி வரை நீடித்தது. இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் EV.K.S. இளங்கோவன் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இளங்கோவன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசை விட 65,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவும், 4ஆம் இடத்தில் தேமுதிக வேட்பாளர் S. ஆனந்தும் இருக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். முப்பத்து 4 ஆண்டுகளுக்கு பின் தமிழக சட்டப்பேரவைக்குள் அமர இருக்கிறார் EV.K.S. இளங்கோவன். அவரது அரசியல் பயணத்தின் சில படிநிலைகளை திரும்பி பார்க்கலாம் இந்த தருணத்தில். பகுத்தறிவு பேராசான் பெரியாரின் பேரன், ஒரு காலகட்டத்தில் திமுகவின் 50 தலைவர்களுள் ஒருவராக கருதப்பட்ட சம்பத்தின் மகன். இவ்வாறான அரசியல் பின்புலம். மறுபுறம் அதிரடியான பேச்சு, எதிர்களத்தில் இருக்கும் ஆளுமைகளை எந்த தளத்துக்கும் சென்று விமர்சிக்கும் போக்கு. அரசியல் களத்தில் தம்மை பரபரப்பாக வைத்திருந்த இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக 2 முறை, செயல் தலைவராக 1 முறை என கட்சி பொறுப்புகளிலும் முக்கிய பங்கு வகித்தவர். இப்படி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியல் உலகின் பேசுபொருளாக இருப்பவர் EV.K.S. இளங்கோவன். முதன்முறையாக இவர் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தது 1984ஆம் ஆண்டு நடந்தது. சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் வெற்றிக்கனியை பறித்தார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜை தோற்கடித்தார். இதனை அடுத்து மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் பங்கு வகித்தார். ஜவுளி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். இதன் பின்னர் 2009 மற்றும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்ட போதும் அவரால் வெற்றியை ஈட்ட முடியவில்லை. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒரே வேட்பாளர் இளங்கோவன் மட்டுமே. 2021ஆம் ஆண்டு இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேராவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வெற்றியையும் ஈட்டினார். ஆனால் கடந்த ஜனவரி மாதம் திருமகன் உயிரிழக்க அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மகனின் இடத்தை நிரப்ப தந்தை களமாட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கட்சி தலைமைக்கு கட்டுண்டு களம் கண்ட இளங்கோவன் 50,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தம்பசப்படுத்தியிருக்கிறார். அரசியல் களத்தில் பிரஷர் குக்கராகவே பேச்சை வெளிப்படுத்தும் EV.K.S. இளங்கோவனின் குரல் 34 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிக்க உள்ளது. அதுவும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தெம்புடன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு முடிவை, மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் அப்பொழுது அதிமுக வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னும் சொல்ல போனால் டெபாசிட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சி அதிமுக வந்தது. பொதுவாக ஆளுங்கட்சி, நான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஆளுங்கட்சியில் பல்வேறு காரணங்களால் அந்த ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பணம் தான், ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க.
எங்களை பொறுத்தவரை அதை தோல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு வார்டிலையும் ஒரு அமைச்சர், நாங்கள் இன்ன காரியம் இந்த 20 மாத காலத்தில் செய்தோம், இன்னென்ன காரியங்களை செய்வோம் என்று மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், மிச்சம் இருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஒரு அமைச்சர் கூட மக்களிடம் சென்று அவர்கள் செய்த காரியத்தை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை. அது அங்கே பணத்தை அள்ளி வீசினாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாங்கள் அங்கே பார்த்தோம். வாக்களிக்க வேண்டியவர்களை வாக்காளர்களை ஏதோ ஆட்டு மந்த மாதிரி போட்டு காலையில் கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல போயிட்டு அடைச்சி வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வர அங்கே வச்சுருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டது. அதெல்லாம் ஒரு மிகவும் மோசமான ஒரு அணுகுமுறை. பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் கமிஷனில் முறையிட்டோம். ஆனால் அங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பணநாயகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் இது. அங்கு ஜனநாயகம் தோல்வியடைந்து விட்டது. வெற்றி மேல் வெற்றி தான். உண்மையிலேயே ஒரு 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 அவருடைய 71வது ஆண்டு துவக்க வருகிறது வைத்துக் கொண்டால் அதற்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கின்ற விதத்தில், ஒரு உற்சாகத்தை தருகின்ற விதத்தில் இந்த வெற்றி நிச்சயமாக அமைந்திருக்கிறது. ஐயா மண் எங்களை என்றைக்குமே ஏமாற்றி விடவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த 20 மாத கால ஆட்சியில் செய்த சாதனைகள், குறிப்பாக நம்முடைய ஐயா பெரியாருடைய பேரன் இருக்கின்ற ஒரு தேர்தல் இது. தேர்தலுடைய முடிவை பொறுத்தவரைக்கும் நாம் எதிர்பார்த்த முடிவுதான் என்று சொன்னாலும் மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தின் மீதும் அந்த சாதனைகளும் இருப்பது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக இந்த ஒரு நல்ல முடிவு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாகாலாந்து சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. நாகாலாந்து சட்டப்பேரவையில் மொத்தம் உள்ள 60 தொகுதிகளில் ஒன்றில் பாரதிய ஜனதா வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றிருந்தார். இதையடுத்து 50 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் NDPP பாஜக கூட்டணி 37 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இக்கூட்டணியில் NDPP தான் போட்டியிட்ட 40 இடங்களில் 25 இடங்களிலும், பாஜக போட்டியிட்ட 20 இடங்களில் 12 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. எதிர்க்கட்சியான NPP கட்சி 3 இடங்களிலும், NPF மற்றும் காங்கிரஸ் தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பிற கட்சிகள் 16 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. NDPP தலைவரும் முதலமைச்சருமான நெய்பி ரியோ தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை 6000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். திமாப்பூர் 3 தொகுதியில் NDPP வேட்பாளர் ஹெக்கானி ஜக்காலு வெற்றி பெற்று நாகாலாந்து மாநில வரலாற்றில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றார். நாகாலாந்து தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக 2 பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளனர். 1963ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து நாகாலாந்து சட்டப்பேரவையில் ஒரு பெண் உறுப்பினர் கூட இருந்ததில்லை. 60 உறுப்பினர்கள் கொண்ட நாகாலாந்து சட்டப்பேரவைக்குள் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத குறையை இந்த தேர்தல் போக்கியிருக்கிறது. நாகாலாந்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பெண்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றதில்லை. இந்நிலையில் இந்த தேர்தலில் 4 பெண்கள் வேட்பாளர்களாக களமிறங்கினர். திமாப்பூர் 3 தொகுதியில் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியின் சார்பில் ஹெக்கானி ஜக்காலு போட்டியிட்டார். டெனிங் தொகுதியில் காங்கிரசின் ரோசி தாம்சன், மேற்கு அங்கமை தொகுதியில் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி சார்பில் சல்கிட்டுவோனவோ மற்றும் அட்டோயிசி தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் உக்கலி செமா ஆகியோர் போட்டியிட்டனர். இவர்களில் ஆளும் தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியைச் சேர்ந்த ஹெக்கானி ஜக்காலு மற்றும் சல்கிட்டுவோனவோ ஆகியோர் வெற்றி பெற்று நாகாலாந்து அரசியலில் புதிய வரலாறு படைத்துள்ளனர். திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சிக்கு கடந்த தேர்தலை இம்முறை குறைவான இடங்களிலேயே வெற்றி பெற்றுள்ளது. 60 தொகுதிகளை கொண்ட திரிபுரா சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 55 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 32 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இது முந்தைய தேர்தலை விட 4 இடங்கள் குறைவாகும். திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் 2வது முறையாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணிக்கு 14 தொகுதிகள் கிடைத்துள்ளன. இதில் மார்க்சிஸ்ட் 11 இடங்களிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் வென்றுள்ளன.
முந்தைய தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 16 இடங்களில் வென்றிருந்தது. பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியான திரிபுரா பூர்வக்குடிகள் கட்சி 5 இடங்களில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வென்றுள்ளது. திரிபுரா தேர்தலில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருப்பது திப்ரா மோத்தா எனும் கட்சி. தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 13 தொகுதிகளில் வென்றுள்ளது. அரச குடும்பத்தைச் சேர்ந்த இக்கட்சியின் தலைவரான பிரத்யோத் டெம் வர்மா ஆரம்பத்தில் காங்கிரசின் மாநில தலைவராக இருந்தவர். 2019 காங்கிரசிலிருந்து விலகி திப்ராலாந்து எனும் தனி மாநில கோரிக்கையுடன் அமைப்பு ஒன்றை தொடங்கிய பிரத்யோத் டெம் வர்மா அதனை கட்சியாக மாற்றி முதன்முறையாக தேர்தல் களம் கண்டார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 13 தொகுதிகளில் திப்ரா மோத்தா வெற்றி பெற்றிருக்கிறது. மேகாலயா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் அங்கு புதிய அரசு அமைவதில் சிக்கல் எழுந்துள்ளது. பாரதிய பிராந்திய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார். அப்போது காங்கிரஸை ஆட்சியமைக்க விடாமல் தடுத்ததில் பாரதிய ஜனதா முக்கிய பங்காற்றியதாக பேசப்பட்டது. தற்போதைய தேர்தலில் ஆளும் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனநாயக கட்சி 11 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த கட்சி முந்தைய தேர்தலில் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. மேகாலயா தேர்தலில் யாரும் எதிர்பாராத விதமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வென்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் குறித்து பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் மறுசீரமைப்பின் போது ஒருங்கிணைந்த ஈரோடு தொகுதியிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதி. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2011ஆம் ஆண்டில் நடந்த முதல் தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் சந்திரகுமார் 69,166 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் 58,522 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்த திமுகவின் முத்துசாமியை 10,644 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு 64,879 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் 57,085 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்த திமுகவைச் சேர்ந்த சந்திரகுமாரை 7,794 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேரா 67,300 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 58,396 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த யுவராஜாவை 8,904 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமகன் ஈவேரா தோற்கடித்தார். திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 1,09,959 வாக்குகள் பெற்றுள்ளார். 43,553 வாக்குகளுடன் அதிமுக வேட்பாளர் தென்னரசு 2ஆம் இடம் பிடித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரசின் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். முதலமைச்சராக இருந்தவர், அதுவும் சசிகலாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று முதலமைச்சராக இருந்தவர் கொஞ்சம் நாகரிகமாக பேச வேண்டும்.
என்று நான் சொல்லிக்கொள்வேன். கண்டிப்பா அதனுடைய முன்னோட்டம் தான் இது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றியெல்லாம் மக்களுக்கு மிக நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றது. கண்டிப்பாக நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கல, பணநாயகம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல முறைகேடுகள்ல செஞ்சுதான் இந்த வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு அறிக்கையில சொல்லியிருக்காரு. அவரு எங்க எடப்பாடியில் இருந்து சொல்றாரா சென்னையில் இருந்து சொல்றாரா தெரியல. ஆனா இங்கே அவருடைய வேட்பாளராக போட்டியிட்ட தென்னரசு அவர் 2 நாட்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உடனேயே தேர்தல் மிகவும் நல்ல முறையிலே நடந்தது, தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டார்கள், எந்தவித தவறும் இந்த தொகுதியிலே நடைபெறவில்லை என்று சொல்லவர்தான் தென்னரசு. இன்றைக்கு மாற்றி சொல்கின்றார்கள் என்றால் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக சில உளறல்கள் இப்படித்தான் வரும். நான் ஒன்றும் ஜோசியர் அல்ல சொல்வதற்கு. அதிமுக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தொகுதி மக்களுக்கு உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய பணிகள் என்பது தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கண்டிப்பாக செய்வேன். என்னுடைய மகன் மறைந்த திருமகன் ஈவேரா இருக்கும் போதே முதலமைச்சர் அவர்கள் அந்த தொகுதியில் முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டிய 10 திட்டங்களை பற்றி கேட்டிருந்தார். அதற்கு திருமகன் அவர்கள் அதை பற்றி அவரிடம் சொல்லி இருக்கின்றார்கள், கடிதமும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 10 திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு விரைவில் முடிகிறதோ நம்முடைய மாவட்ட அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமியோடு சேர்ந்து அதை முதல்வரை முதன்மையாக சந்திக்க வேண்டும். எவ்வளவு விரைவில் நேரம் கிடைக்கிறதோ உடனடியாக அவரைத்தான் முதலில் சந்திக்க. காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற முன்னோட்டம் சொல்றீங்க. ஆனா இதை ஒட்டி நடைபெற்ற 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவிலான ஒரு வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல. ஒரு வீட்டு தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் அதைத்தான் மிக தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் நேற்று அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பேசி இருக்கின்றார். ஒரு பெரிய அணி உருவாக வேண்டும், காங்கிரஸ் இருந்தால்தான் அந்த அணிக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். கண்டிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள் ஒரு மிகப்பெரிய மதச்சார்பற்ற கூட்டணி ஏற்படும். அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். நாம் தமிழரே இல்லைங்க. ஆதித்தனார் அந்த காலத்தில் ஆரம்பிச்ச கட்சி நாம் தமிழர். இப்போது அந்த கட்சி இருக்காது எனக்கு தெரியல. அதனால இல்லாத கட்சி சொல்கின்றதுக்கெல்லாம் அது போன தேர்தல் இல்லைங்க. இப்ப 6000 தானே வாங்கியிருக்காரு. இந்த தேர்தல 10,800 வாங்கியிருக்காரு. இந்த தேர்தல் இப்போ இன்னைக்கு 10,800 சரி. எதா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர்லாம் நம்மளுடைய தினத்தந்தியினுடைய அதிபராக இருந்த சீபோ ஆதித்தனாருடைய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இப்போ அது மாதிரி ஒரு கட்சி இருக்குதுன்னு எல்லாம் சொல்றீங்க, பார்க்கலாம். சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர் தலைவரை வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா ஏற்பீங்களா? ஏன்னா நீங்க ஒரு மூத்த தலைவரா இருக்கிறீங்க. இல்ல, இப்போது இருக்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரை நல்லபடியாகத்தான் செயல்படுகின்றார். ஆகவே அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல. 24 வாய்ப்பு எப்படி கிடைக்கல? இன்னும் 3 வருஷம் இருக்க. எம்எல்ஏவா இருந்துட்டு எம்பி ஆக முடியாது. இந்த அளவுக்கு ஹியூஜ் மார்ஜின்ல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்கல்ல, இது எதனால் இந்த வெற்றி கிடைச்சீங்க? முதல் கேள்விக்கே சொல்லலாங்க. எதனால் கெட்டது என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியின் காரணமாக இந்த வெற்றி கிடைத்தது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்பது என்னுடைய மகன் செய்த காரியங்களுக்காகவும் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. ஆனால் மிகவும் முக்கியமான காரியம் என்பது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான், நல்லாட்சிக்கு கொடுத்த அங்கீகாரம். அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கும்போது சொல்றேன். எனக்கு
வாக்களித்த வாக்காளருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர்களுடைய குறைகளை போக்குவதுதான் என்னுடைய கடமையாகும். வாக்களிக்காத வாக்காளர்களுக்கும் நாங்கள் நல்லதை செய்வோம். காரணம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்றோம். அவர் அன்றைக்கே சொன்னார், கோவை மக்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வோம் என்று. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வாக்களிக்காதவர்களுக்கும் நல்லவைகளை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றிங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொகுதி மக்களுக்கு தேவையானவற்றை செய்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் கையாளுகின்ற ஆணவ போக்கு, சர்வாதிகார போக்கு, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற மனோநிலை, யாரையும் அரவணைத்து செல்லாத நிலைமை, இவற்றின் காரணமாகத்தான் இந்த கழகம் இன்றைக்கு இந்த வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால், இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவரை முன்னெடுத்து வைத்தார்களோ அன்று முதல் நடைபெற்ற தேர்தல்களிலே எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தியதன் காரணமாக தொடர்ந்து தோல்விகள் தான் ஏற்பட்டன. ஆட்சியை இழந்தோம். சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தோல்வி. இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், கட்சியையும் இழந்து விடுவோமோ என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையிலும் கூட எங்களை பொறுத்தவரையிலே இன்றுள்ள சூழ்நிலையை கருதி இந்த இயக்கம் ஏழைகளுக்கான இயக்கம், எல்லோருக்கான இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அவர்களாலே வளர்க்கப்பட்ட இயக்கம், எதிர்காலத்தில் எல்லா தரப்பு ஏழை மக்களுக்கும் பாடுபடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இது மலர வேண்டுமையானால் எங்களை பொறுத்தவரையில் இன்றும் சொல்கிறோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. யார் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை கழக தொண்டர்கள் தூக்கி வீச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வளர்ந்திருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. ஏங்க, டெபாசிட் கிடைக்கும். காலையில இருந்து இந்த முடிவுகளை பார்த்து கொண்டிருந்த போது உண்மையிலே நான் மனவேதனையா இருந்தேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நான் சுற்றியவர். எங்க டெபாசிட் போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஈரோடு தொகுதி என்ன ஆச்சு? இந்த தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய கணிப்பு, அரசியல் அனுபவத்தை, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு மனவேதனை அளிப்பதாக பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி சந்தித்த தேர்தல்களில் தோல்வி கண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். இந்திய தேர்தல் நடைமுறைகளில் மிகப்பெரிய சீர்திருத்தமாக இது பார்க்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் முறைகேடுகளை தடுக்க கோரி வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷன், கோபால் சங்கர் நாராயணன் உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் தேர்தல் ஆணையர் நியமனங்களில் முறைகேட்டை தடுக்கும் விதமாக பல்வேறு சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனநாயகம் மக்களின் சக்தியுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட நீதிபதிகள், வாக்குச்சீட்டின் வலிமை மிக உயர்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்த கட்சிகளை வீழ்த்தும் திறன் கொண்டது என தெரிவித்தனர். மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துவதற்கான கடமை மற்றும் அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள நிலையில் சுதந்திரமான நியாயமான முறையில் அவர்கள் செயல்பட வேண்டியது கடமை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், இத்தகைய நியமனத்தின் அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டனர். ஜனநாயகத்தில் தேர்தலின் தூய்மை காக்கப்படாவிட்டால்
பேரழிவை தரும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், சட்டத்தின் ஆட்சிக்கு உத்தரவாதம் அளிக்காத தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றனர். அரசுக்கு கடமைப்பட்ட நிலையில் உள்ள ஒருவர் சுதந்திரமான மனநிலையை கொண்டிருக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆகியோர் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டு வந்த நிலையில் இனி பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழு மட்டுமே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் என்று தீர்ப்பளித்தனர். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவது மிக முக்கியமானது என கூறி வழக்குகள் அனைத்தையும் நீதிபதிகள் முடித்து வைத்தனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சன்குமார்.